நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஸ்டாலினுடைய தலைமையில் தான் இவர் ஆட்சி அமைக்கிறாரு. திருமாவளவன், எஸ்டிபிஎம், இது சிபிஎம், முஸ்லீம் லீக்கு எல்லா பேருமே வந்து ஸ்டாலின் சொன்னனால தான் இவங்க வந்து ஒரு ஆட்சி இருக்குது. ஆனால் இவர் வந்து நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. ஆனால் 200 யூனிட் எப்படி சொன்னார்னா, முன்னாடியே வந்து சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் 200 யூனிட் தரேன்னு சொன்னார். ஆனால் 200 யூனிட் முன்னாடி கொடுக்கவே இல்லை அவர். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா 500 யூனிட் எடுத்து மட்டும் தான் 200 யூனிட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அந்த 200 யூனிட் வந்து கொடுத்ததே அவர் பேசுனது தப்பு. இன்னொன்று கஜானா சொன்னாப்புல 10,000 கோடி கஜானா எனக்கு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது காலியாக இருக்குது இவர் தெரியாமல் இருக்கும். அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு பேட்டியில், 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் காசு இருக்குது. ஆனால் அந்த காசு வந்து கொஞ்சம் நிதி நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நேற்று பதவி ஏற்றும் போது என்ன சொன்னார் தெரியுமா, அவர் கவர்மெண்ட் கஜானாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் பார்த்து பேசணும் வைக்கணும் சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல தான் பாடணும். அது வந்து அது திணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசு வேதனை தான் இருந்தது. அது வந்து அவாய்ட் பண்ணிட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதை தான் பாடணும். வேறு எதுவும் பாடினா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பேரழிவு தான். இது என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அப்போவே அந்த அறிக்கையிலேயே வந்து ஒரு 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த அடக்கத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், இல்லைனாக்கா அதுக்கு மேலே காசு வாங்கன்றது அப்போவே தெரியப்படுத்திருக்கணும். இது மக்களை திசை திருப்பி ஏமாத்துறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். எல்லா மக்களும் தான், முஸ்லீமு, கிறிஸ்டினு, இந்து மக்கள் எல்லா பேருமே அதான் ஒன்றா இருக்கும். இந்த நாடை வந்து சீர்கழிச்சிடக்கூடாது. எங்களோட கருத்தை தான். அதான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும். அடுத்தாப்புல தான் நீங்கள் அடுத்த தேசியக்கு தான் அடுத்த இதை போடணும். சார், இந்தியாவில் வந்து சிறந்த ஒரு ஸ்டேட்டாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சார் கொண்டு வந்திருக்காரு. எல்லா நடைமுறையும் எல்லா நலத்திட்டத்துலையும் எல்லாத்துலையும் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ 5 ஆண்டு வந்து ஸ்டாலின் சார் வந்து ஆட்சி நடத்தினார். இதை வந்து இப்போ காலியாக கொடுத்துட்டு போகிறாங்கன்னு இவரோட ஒரு தவறான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து 10 ஆண்டு வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்து ஆடிருந்தாங்க, அதிமுக ஆடிருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க? அவங்களும் அதே காலி கஜானா தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிலைப்படுத்தி யார் சரி பண்ணி யார் களத்தில் இருந்து எல்லாருக்கும் சம நிலையில் கொடுத்து யார் ஆட்சி நடத்துகிறாங்களோ அதை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் சரி இன்றைக்கி சிஎம்மாக இருக்க முடியும். இது வந்து ஆரம்ப காலத்து வரும்போதே எனக்கு காலியாக கொடுத்துட்டாங்கனாக்கா அதை சரி பண்ணுறது தானே ஒரு சிஎம். கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் சொந்த பணத்துலேயே எல்லாமே செய்வார். நாட்டோட இதுலேருந்து எடுக்க மாட்டார், அவர் சொந்த பணத்தில் செய்வார். இது வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் தெரியுது. அது வந்து அறிவிக்க ஒன்று கொடுத்தது இப்போ கொடுக்கறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். இவர் வந்து அதை முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே தேடிக்கலாம். ஆனால் இவர் பதவி ஏற்கிறதுக்கே ஈபடியாக பண்ணதால் அவருக்கு அந்த டென்ஷனில் இதை விட்டுட்டுருப்பார். அவர் பண்ண விஷயங்களும் வந்து சில விஷயங்கள் அவர் இது மாற்றுறதுக்காக பண்ணுறாரு, என்னென்னு பண்ணுறான்னு தெரில. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் வேஷ்டி சட்டை, அந்த வேஷ்டி சட்டை இல்லாமல் அவர் பதவி ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஒரு தன்னோட பேரை வந்து விஜயா யூஸ் பண்ணிட்டு இருந்தவர், இளைய தளபதி விஜயா யூஸ் பண்ணுறவர் இன்றைக்கி ஜோசப் விஜயம் காட்டியிருக்காரு. தன்னோட சமுதாயத்தை முன்னிறுத்து காட்டியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வராரு. அவர் நல்லது கொண்டு வராரா, இல்லை தன்னை மட்டும் தனிச்சையாக காட்டிக்கணும், இந்த இன்றைக்கி இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை மாதிரி தன்னை மட்டும் பெருசாக காமிச்சிக்கணுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரான்றது போக தான் தெரியும். என்ன செய்கிறான்றது ஜனத்துக்கு தெரிஞ்சிடணும். வாயில் பேசுகிறாரு, சினிமாவில் பேசுகிறது வந்து நடைமுறையில் வந்து செயலில் வந்து எல்லாமே சரி பண்ணிட முடியாது. அதை டேக் போவாங்க, ஷூட் போவாங்க, இதுமாரி பெரிய திருத்தல்னு சொல்லிட்டு டேக் போவாங்க. இது வந்து ரியாலிட்டியில் வந்து என்ன பண்ணுறாருன்றது வந்து அவர் செய்யும் போது தான் தெரியும். அது செய்கிறத வந்து இன்றைக்கி மக்கள் நாங்கள் பார்க்கணும். எல்லாருமே இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் காலத்தில் இருக்கோன்றது இல்லாமல் பொதுமக்களும் பார்க்கணும். பொதுமக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள், அதையும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் எதாக இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு நல்லது நினச்சிங்களேன், எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லைண்டா அல்லாவுடைய இதில் நாங்கள் எல்லாமே போராடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? எல்லா பேரும் போராடுவோம். ஆனால் இந்த மோடி இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எல்லா பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கும். இந்த காலத்தில் அந்த இது ஒற்றுமை வந்து எங்களுக்கு கிடையக்கூடாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவ்வளோதான் எங்களோட இது ரொம்ப தப்பு தான் சார். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை தான் பாடியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது வந்தே மாதரம், அடுத்தது தேசிய, அது எல்லாமே பாடியிருக்கணும். இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அது தவறு தாங்க. 3வது இடத்துல வந்து தவறு தானேங்க. சொல்லு தம்பி. தமிழ் தாய் வந்து ஃபஸ்ட்டில் வரணும்ல, 3வது இடத்துக்கு வந்து இது தானே. இப்போ ஃபஸ்ட்டு கையெழுத்துலேயே சில இதுமாரி வந்து மோசடி இருக்குது. மேலும் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறான்றது. பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கும் ஒரு அனுபவம் வரும்ல, அவர் என்ன பண்ணுறாருன்றது வரும். இப்போ நாங்கள் நின்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகுதி வந்து சேப்பாக்கத்தில் தொகுதி வந்து உதயநிதி அண்ணனோட தொகுதி. இங்கே நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் ஒரு 15 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. மக்களை வந்து நேரில் இறங்கி களத்தில் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம் எல்லா வேலையும். அதனால் இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அரசியலில் எல்லாமே பேசுகிறாரு. இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார் 2 வருஷத்தில் அரசியல் களத்தில்.
இன்றைக்கி என்னென்னலாம் செய்கிறாருன்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே அதை தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி முதல் கையெழுத்தில் இது கொஞ்சம் பிழை இருக்குது, இதை வந்து அது சரி பண்ணணும். 200 யூனிட் இருந்து வந்து எல்லாருக்குமே வந்து சரிசமமாக 500 யூனிட் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து அந்த 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கணும். நம்ம ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கனாக்கா 100 யூனிட் வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி அந்த 200 யூனிட் கொடுக்கணும். அதேமாதிரி அடுத்தடுத்து வர அவரோட கோரிக்கையில் இருக்க எல்லாமே அறிக்கையில் இருக்க எல்லா இதுவும் வந்து வெளியிடும் போது தான் தெரியும். அவர் தான் சொல்லியிருக்க போதுமான இருப்பு இருக்கிறது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியதோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு முதல்வர் ஆகிறார். அவரை நான் பின்பற்றி வந்துட்டேன், அவரோட ரெக்கார்டை நான் உடச்சிட்டேன்றதுனாக்கா அதெல்லாம் இது வந்து உண்மை கிடையாது. அவரோட ரெக்கார்டு வேறு, இவரோட ரெக்கார்டு வேறு. இன்றைக்கி வந்திருக்க அவரோட முதன்மை வந்து தலைவரோட சிஎம்மோட சீட்டும் சரி, அதில் இருக்க அடிப்படையோட தொண்டனோட சீட்டும் சரி, எல்லாமே ஃப்ரெஷ் கேண்டிடேட். இவங்க எல்லாருமே வந்து இப்போ நார்மலாக சின்ன பிள்ளைங்களை சொல்கிற ரீசன் மாரி தான். ஸ்கூலில் வந்து ஏன்பா இப்போ பரிச்சை எழுத வரும்போது வந்து ஸ்லேட் எடுத்துன்னு வரல, பென்சில் எடுத்துன்னு வரல, ஏன்பா எடுத்துன்னு வரல, பக்கத்துலேருந்து வாங்க முடியுன்ற மாரி இவர் பக்கத்து ஸ்டேட்டில் தான் போய் கேட்கணும். அப்போ அந்த லெட்டரை இதுமாரி நாங்கள் எல்லாம் மறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்றது. இது ஒரு நாடை ஒரு ஆளக்கூடிய ஒரு தமிழ்நாடு முதல்வர்ன்றது வந்து எல்லா நலத்திட்டத்தையும் பார்க்கணும். அது அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவரோட எம்எல்ஏ வந்து எல்லாருமே வந்து அதுக்கான சான்றிதழ் எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு முன்கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு எல்லா எம்எல்ஏக்கிட்டையும் பேசிவிட்டு அதை ஷெடியூலாக கரெக்டாக உள்ளே கொண்டு வந்திருக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட வந்து நான் லெட்டர் எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்து பதவி எடுத்துருக்கேன்னாக்கா இப்போ அந்த ஒரு சீட்டுனால இன்றைக்கி வந்து நீங்கள் சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னார்னாக்கா என்ன பண்ணுவீங்க? இப்போ நாளைக்கு அவகாசம் கொடுக்குறாங்க, இன்றைக்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சிஎம் அது வந்து எம்எல்ஏ இது வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்கன்றாங்க. அது நீங்கள் எடுத்துகிட்டு வராத காரணத்தினால நீங்கள் சிஎம் ஆக முடியாதுன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சுனாக்கா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று இருந்துச்சுனாக்கா 118 இருந்தால் தான் சிஎம் ஆக முடியுன்ற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. இப்போ அந்தமாரி அதுக்கான அங்கீகாரம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ சிஎம் ஆக முடியுன்றதாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு சீட்டை எடுத்துகிட்டு வந்து உறுதிப்படுத்துறதுக்கான அந்த பொறுப்பே இல்லைன்றப்போ இன்னும் மேலும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம். நாங்கள் இருந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தெரியலனா கூட இருக்கிற தவறு எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம்.